ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வவித்யானாம் அயக்ரீவம் உபாஸ்மஹே. கஜானனம் பூதகணாதிசேவிதம் கவித்தஜம்பூ பலசாரபக்ஷிதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். ஸ்ரீமத் பாகவதம் தசமஸ்கந்தம் 23வது அத்தியாயம். ஷ்யாமம் ஹிரண்யபரிதம் வனமால்யபர்ஹ தாது பிரவால நடவேஷமனுப்ரதாம்சே விந்யஸ்தஹஸ்தமிதரேண து நானநப்ஜம் கர்ணோத்பலாலககபோலமுகாப்ஜஹாசம் ஷ்யாமம் ஹிரண்யபரிதம் ஷ்யாமம் ஹிரண்யபரிதம். நம்ம போன சத்சங்கத்தில் எப்படி வேணுகீதத்தில் பருகாபீடம் நடவரபுவோ கர்ணிகோ கர்ணிகானாம்னு கிருஷ்ணனோட எப்படி அந்த வேணுகீதத்தில் கிருஷ்ணன் காட்சி கொடுத்ததை நம்ம விஸ்தாரமாக பார்த்தோம். இப்போ யக்ஞ பத்னிகளுக்கு, இந்த யக்ஞம் பண்ணுகின்ற அந்த யக்ஞ பத்னிகளுக்கு, அந்தன பத்னிகளுக்கு, அந்த விப்ர பத்னிகளுக்கு பகவான் எப்படி காட்சி அளித்து அனுகிரகம் பண்ணார் அந்த காட்சியை விவரிக்கின்றது இந்த ஸ்லோகம். ஸோ அதுதான் நம்ம எங்கே வேணுகீதத்தில் விட்டோமோ, தசமஸ்கந்தம் 22வது அத்தியாயத்தில் ஒரு 2-3 ஸ்லோகம் இருக்குது. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் 23வது அத்தியாயத்துக்குள்ளே நாம் பிரவேசிப்போம். கடைசியாக நம்ம பார்த்தது வேணுகீதம், கோபிகா வஸ்திராபரணம். எப்படி கோபிகா வஸ்திராபரண லீலை எல்லாமே ஒரு வியாஜம் தானே. அந்த வஸ்திராபரண லீலை முடிஞ்சா விட்டு எப்படி கோபிகள்லாம் பகவானே நினச்சிட்டு அவா வீட்டுக்கு போனா அப்படிங்கிறது ஒரு பார்ட்டு. நம்ம கிருஷ்ணன் அடுத்த செக்ஷன் எங்கே போயின்னு இருக்காருன்னா, இப்போ கிருஷ்ணன் பலராமனோடு அவளோட ரொட்டீன் என்ன, மாடு மேய்க்கிறது, பசுக்களை மேய்க்கிறது. இப்படி பசுக்களை மேய்ச்சுண்டு இப்படி அந்த பிருந்தாவனம் வழியாக போயிட்டே இருக்கச்சே அங்கே அந்த மரங்களெல்லாம் பார்க்குறார். அந்த மரங்களை பார்த்துட்டு தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட, தன்னுடைய நண்பர்கள்கிட்ட சொல்கிறார், ஒவ்வொருத்தனையாக கூப்பிடுறார். டே குட்டி கிருஷ்ணா, டே அஞ்சு, டே ஸ்ரீராமா, ஹே சுபலா, ஹே அர்ஜுனா, ஹே விஷாலா, ஹே ரிஷபா, ஹே தேஜஸ்வி, ஹே தேவப்பிரசித்தா, ஹே வருதபா, இப்படி ஒவ்வொருத்தனையாக பார்த்து இந்த மரத்தெல்லாம் பாருங்கடா, இங்கே காற்று, மழை, வெயில், பனி இத்தனை அடிக்கிறது, இத்தனையும் தாங்கிண்டு ஒன்றும் பாதிக்காதபடி நமக்கு எல்லா சௌக்கியத்தையும் கொடுத்துண்டு, நிழலை கொடுத்துண்டு, இத்தனையும் கொடுத்துண்டு, இத்தனை உயிரினங்கள், நம்ம மாத்திரம் இல்லை, இத்தனை உயிரினங்கள் வாழ்வதற்கு இந்த மரங்கள் எவ்வளவு உதவுறது பார்த்தியா. இதை தவிர இலை கொடுக்கறது, பூ கொடுக்கறது, காய் கொடுக்கறது, நிழல் கொடுக்கறது, அந்த வேர் எவ்வளோ உதவி பண்ணுறது, பட்டை கட்டை, அந்த நறுமணம், அதுலேருந்து வர கோந்து, அதில் சாம்பல், கறி, விறகு, அந்த முளை, அந்த துளிர், அந்த கிளைகள், ஒவ்வொன்றா சொல்லிகிட்டே வரார். அதாவது எல்லாமே ஆத்மா இல்லையா. இந்த மரமும் மரத்துக்குள்ளேயும் அந்தர்யாமியாக பகவான் இருக்கார், விலங்குகளுக்குள்ளும் அந்தர்யாமியாக பகவான் இருக்கார், நமக்குள்ளும் அந்தர்யாமியாக பகவான் இருக்கார். எப்படி நம்ம இந்த பரோபகார்த்தம் இதம் சரீரம், நமக்கு இந்த உடலும் உயிரும் கொடுத்ததே பிறருக்கு உதவியாக இருப்பதற்காக. நான் திருப்பி பாகவதத்தோட எடுத்த உடனேயே நம்ம சொல்லுவோம், பரோபகாரம் சமதரிசனம். பாகவதம் படிச்சே அதுலேருந்து என்னடா 2 தெரிஞ்சுட்டேன்னா, பரோபகாரம் இதம் சரீரம், நமக்கு சரீரம் கொடுத்ததே பிறருக்கு உதவியாக இருப்பதற்குத்தான். எப்பேற்பட்ட உதவி, என்ன வேணால் உதவி பண்ணலாம். நம்மால் முடிஞ்சால் சரீரத்தால் உதவி பண்ணலாம். சரீரத்தால் உதவி பண்ண முடியாதவா தனக்கு தெரிஞ்ச ஞானத்தை இன்னொருத்தரோட பகிர்ந்துக்கலாம். நான் ஐ எம் அ சயின்டிஸ்ட்னா யூ கேன் ஷேர் யுவர் சயின்ஸ் நாலேஜ் வித் சம்படி. யூஆர் அ மேத்தமேட்டிஷியன், யூ கேன் டீச் மேத்தமேட்டிக்ஸ் டு சம்படி, ரைட்? ஸோ என்னோட கசின் ஒத்தி 2 கண் தெரியாதவாளுக்கு அவளே படித்து கிட்டத்தட்ட 1000 புஸ்தகம் படித்து அவள் 2 பேருக்கு PhD வாங்கி கொடுத்துருக்கா. அவளுக்காக இவள் ஸ்க்ரைபாக இருந்து இவளே அந்த புஸ்தகத்தை படித்து அவளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி 2 PhD அவளுக்கே கொடுக்கலாம். அந்த மாதிரி அவள் பண்ணியிருக்கா. அந்த மாதிரி தன்னோட சொந்த டயத்தை எடுத்துட்டு
இன்னொருத்தருக்காக. தனக்கு ஒன்றும் இல்லை, அதில் தனக்கு ஒரு லாபமே இல்லை, அதில் ஒரு லாபம் இருக்கப்படாது இல்லையா? நம்ம ஒரு 100 ரூபா போட்டால் நமக்கு நாளைக்கு அவன்கிட்டேருந்து ஒரு 5 ரூபா வருமோ, அதை பலனை எதிர்பார்க்காமல் பண்ணுகின்ற இது எந்த விதமான இது. நம்மளால் முடிஞ்சதுன்னா இன்னொருத்தனுக்காக ப்ரே பண்ணலாம். அவனுக்கு உடம்பு சரியாயில்லைன்னா பகவான்கிட்ட சங்கல்பம் பண்ணிட்டு நான் ஒரு 48 நாள் சகஸ்ரநாமம் படிக்கிறேன், ஒரு 10 நாள் சகஸ்ரநாமம் படிக்கிறேன், என்னுடைய நண்பன் இந்த மாதிரி ஒரு இதில் வேதனையில் இருக்கான், அவனை காப்பாற்று. நம்மால் முடிஞ்சது என்னென்ன ஞானம் கொடுக்க முடியுமோ, சத் விஷயங்களை பகிர்ந்துக்கிறது, ஆத்ம ஞானத்தை பகிர்ந்துக்கிறது, அந்த மாதிரி பரோபகாரம் காரத்தால் எழுந்ததுலேருந்து இல்லை ஒன்றும் இல்லை, மனசால் அவனுக்கு நல்லது பண்ணணும்னு நினச்சாலே போதும். அவனுக்கு நம்மால் முடியலைன்னா நல்ல தெரிஞ்சவாளை காமிச்சு கொடுக்கறது. இவர்கிட்ட போங்கோ, இவர் எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணுவார். அந்த மாதிரி ஒரு இது பண்ணாலும் சரி. எப்பேற்பட்ட உயிரும் உடலும் பெற்றதன் காரணம் இந்த ஜென்மம் எடுத்த பயனே பிறருக்கு உதவியாக இருப்பது. இப்படி நான் சொல்லலை. 10வது ஸ்கந்தம் 22வது அத்தியாயம் 35வது ஸ்லோகம். இது நிறைய இடத்துல திருப்பி பாகவதத்தில் இதான் வரும், பரோபகாரம். ஸோ இப்படி இந்த கோபர்களுக்கு இப்படி இதெல்லாம் சொல்லின்ட்டே, அது கோபர்களுக்கு சொல்கிறது எல்லாமே பகவச்சனம், நமக்கு சொல்கிறதான். எப்படி கீதையில் அர்ஜுனன் சொன்னதெல்லாம் நமக்காக சொன்னதோ, அந்த மாதிரி கோபர்களுக்கும் கோபிகைகளுக்கும் சொன்னதெல்லாம் நமக்காக சொன்னதெல்லாம் எல்லாமே இந்த புத்தகமே இந்த பாகவதமே நமக்காக சொன்னது தான் இல்லையா? ஸோ அப்படி கிருஷ்ணனும் பலராமனும் இப்படி இதெல்லாம் இந்த இவாள்லாம் ஒவ்வொருத்தர் பேரும் சொல்லியிருக்காரு பாருங்க. இந்த இதில் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் நேம் எல்லாம் சொல்லியிருக்காரு. அஞ்சு, ஸ்ரீதாமா, சுபலான்னு சொல்லி எல்லாருக்கும் காமிச்சுட்டே மாடு மேய்ச்சுண்டு அந்த பசுக்களை அங்கங்கே நன்னா மேய விட்டு அதுக்கு அதனோட பசி தாகத்தெல்லாம் தீர்த்து வச்சுட்டு இப்படியே போயிட்டே இருக்குச்சே, இவாளுக்கு பசிக்கிறது, பயங்கரமாக பசிக்கிறது, அகோர பசி. இப்போ நம்ம 23வது அத்தியாயத்தில் பிரவேசிக்கிறோம். ராமராம மகாவீரியோ கிருஷ்ண துஷ்ட நிபர்ஹண. அடே ராமா, அடே பலராமா, நீங்கள்லாம் எவ்வளோ அசுரனை அடிச்சிருக்க. இப்போ எங்களுக்கு பசிங்கிற அசுரன் எங்களை தாக்கின்னு இருக்கான், எங்களுக்கு நீ தான் அனுகிரகம் பண்ணணும்னு இந்த பசங்க கேட்குறது. நம்ம வீட்டை விட்டு ரொம்ப தூரம் வந்துட்டோம், இன்றைக்கி ஒன்றும் எடுத்துக்கல, இன்றைக்கி என்னடா பண்ண போகிறோம், எங்கடா சாப்பிட போகிறோம், ஒரே தாங்க முடியாத இருக்கே எங்களுக்கு பசின்னு அந்த குழந்தைகள்லாம் கேட்குறது. இப்போ பகவான் சொல்கிறார், இங்கே பக்கத்தில் ஒரு ஆங்கிரச யஜ்ஞம் ஒன்று நடக்கிறது, ஒரு சத்திரயாகம் பண்ணிட்டுருக்கா. அங்கே அந்த அக்ரஹாரம் இருக்குது, அந்த அந்தணர்கள்லாம் அந்த யாகம் பண்ணிட்டுருக்கா. நீங்கள்லாம் அங்கே போங்க, அங்கே போய் இந்த மாதிரி நம்ம அண்ணா பலராமனும் கிருஷ்ணனும் நானும் வந்திருக்கேன், நாங்கள்லாம் ரொம்ப தூரம் வந்துட்டோம் எப்படி அப்படின்னு சொல்லி கையை கூப்பி எங்களுக்கு ரொம்ப பசியில் இருக்கோம் அப்படின்னு போய் கேளுங்கோ, நான் சொன்னேன், நாங்கள் சொன்னோன்னு சொல்லி போய் கேளுங்கோ அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். அவளும் அப்படியே அவையடக்கத்தோடு அங்கே போய், நாங்கள்லாம் மாடு மேய்க்கிற பசங்க, இந்த மாதிரி கிருஷ்ணனும் பலராமனும் தான் எங்களை அனுப்பிச்சா, நாங்கள்லாம் பசியோடு இருக்கோம், அவளும் பசியோடு இருக்கா, அவள்லாம் கிருஷ்ணனும் பலராமனும் அங்கே பக்கத்தில் மாடு மேய்ச்சின்னு இருக்கா, அதனால் எங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் அன்னம் கொடுங்கோ அப்படின்னு கேட்குறா. நீங்கள் தான் உங்களுக்கு நிறையா தர்மங்கள்லாம் தெரியும், நீங்கள்லாம் ரொம்ப தர்மம் தெரிஞ்சவா, அதனால் நீங்கள் எங்களுக்கு கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு உணவு கொடுங்கோன்னு அவள் கேட்குறா. அவள் என்ன பண்ணுறா, இந்த ஸ்பிரிச்சுவல் அகங்காரம்னு சொல்லுவா தெரியுமா, அந்த அந்த வேள்வி பண்ணின்னு இருக்கா, அந்த யாகம் பண்ணின்னு இருக்கா. யாகம் எதுக்கு பண்ணிருக்கா, எல்லாமே ஒரு ஒரு இதுக்காக தான், நம்மளுடைய நிஷ்காமியமாக பண்ணல இந்த யாகம். தன்னுடைய காரியம் கை கூடணும், நம்ம நன்னா இருக்கணும், நம்ம முக்தி அடையணும்னு வேண்டினாலும் அதுவும் ஒரு இஷ்டம்தான். இந்த பகவான் சொல்லுவார் இல்லையா, 4 விதமான பக்தர்கள்ங்கிற மாதிரி, ஜிக்ஞாசுவாக இருந்தாலும் மோட்சம் வேணும்னு வேண்டின்றவனும் இஸ் ஆல்சோ எ பெக்கர் அப்படின்வா. அந்த மாதிரி அவள் மோட்சம் போகணுன்னு ஒரு யாகம் பண்ணிட்டுருக்கா. யாரை யாகம் பண்ணிருக்கா, யாகோவை விஷ்ணு, யக்ஞோவை விஷ்ணு, அவன்தான் பகவானே தான் அங்கே எல்லாமாவும் இருக்கார். அந்த வேள்வி புரிகின்ற இடம், அந்த காலம், அதுக்கு பயன்படுத்துகின்ற அந்த இது ஷரூப், அந்த அதில் சொல்கிற மந்திரம், அதுக்கு யூஸ் பண்ணுற பொருள்கள், அந்த செய்முறை, அதுக்கு உதவி பண்ணுறவா அந்த அக்னி, அந்த இத்தியாதி தேவதைகள், அந்த அங்கே வந்திருக்கிற பெரியவா, எல்லாமே அந்த அத்தனையும் பகவான் தான், ஸ்ரீகிருஷ்ணன் தான். அப்படி இருந்தும் இந்த பசங்கள்லாம் கெஞ்சி கேட்டும் அவள் லட்சியமே பண்ணல.
அவள் வந்து ஒன்றும் புரியல இந்த பசங்களுக்கு. ஸோ அந்த பசங்க பசியோட வருத்தத்தோடு திரும்பி கிருஷ்ணன் பலராமன்ட்ட வராங்க. வந்து சொல்கிறாங்க, நாங்கள் அங்கே போனோம், அவள் எங்களை செட்டை கூட பண்ணல அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொல்கிறார், பரவாயில்ல நீ கவலைப்படாத, நான் இப்போ வந்து பகவான் இன்னைக்கு டிசைட் பண்ணிட்டார், யக்ஞ பத்னிகளுக்கு அனுகிரகம் பண்ணணும்னு டிசைட் பண்ணிட்டார். நீங்கள் எல்லோரும் ஒன்று பண்ணுங்கோ, அந்த அக்ரஹாரத்தில் இனிமேல் அந்த மாமாட்ட போகாதீங்கோ, அவாத்து மாமிகள்லாம் அங்கே இருப்பா, யக்ஞ பத்னிகள் இருப்பா, அவள்கிட்ட போய் கிருஷ்ணன் வந்திருக்கான், கிருஷ்ணன் வந்து பசியோடு இருக்கான், அவன் வந்திருக்கான், ரொம்ப தூரத்துலேருந்து நாங்கள்லாம் வந்திருக்கோன்னு சொல்லுங்கோ அப்படின்னு போய் சொல்லுங்கோன்னு உடனே இவா போய் அந்த அந்தணர் மனைவிகள்கிட்ட போய் விண்ணப்பிக்கிறா. அவள்லாம் காத்துன்ருக்கா. ஏன்னா கிருஷ்ணனோட லீலைகள், இந்த திருவிளையாடல்கள்லாம் நிறைய கேட்டிருக்கா. அவள் இதை பற்றி நிறைய கேள்விப்பட்டு எப்படா நம்ம கிருஷ்ணனை பார்க்க போகிறோன்னு துடிச்சுன்னு இருக்கா அவள். அப்பேற்பட்ட இது. அதுவும் இல்லாமல் எப்போவுமே அந்த தாய் உள்ளம், ஒரு குழந்தைக்கு பசிக்கிறதுனா அவள் கிருஷ்ணன் பசியோடு இருக்கான்னா ஓடி வரா. அதுவும் எப்படி ஓடி வரான்னு வந்து இதில் வர்ணனை இருக்குது. சதுர்வித உணவு வகைகள் எடுத்துன்னு வராலாம். ஒன்று பக்ஷ்யம், இந்த முறுக்கு அந்த மாதிரி ஒரு வகைகள், அந்த மாதிரி பக்ஷ்யம். போஜ்யம், நல்லா பிசிஞ்சு சாப்பிட்ற மாதிரி, இது சூ பண்ணி சாப்பிட்ற மாதிரி போஜ்யம், சப்பாத்தி சாதம் அந்த மாதிரி விஷயங்கள். லேகியம், அப்புறம் ஹோஷ்யம், திருக்கண்ணமது மாதிரி. இப்படி சதுர்விதம் 4 விதமாக ஓடோடி வந்தேன் கண்ணா அப்படின்னு அந்த மாதிரி ஒரு விரகதாபத்தோட கிருஷ்ணனை பார்க்கணும்னு ஆசையாக உட்காந்துருக்காவா. அப்படியே ஓடி வரா. இப்போ தான் நான் அந்த ஸ்லோகம் சொன்னேனே, சியாமம் ஹிரண்ய பரிஜம், அந்த காட்சியை பகவான் வந்து இப்போ யக்ஞ பத்னிகளுக்கு பகவான் கொடுக்க போகிறார். பகவான் வந்து ரெடி ஆகிட்டார். இவாள்லாம் வருவான்னு தெரியும் அவருக்கு. என்ன நம்ம இந்த பர்காபீடத்தில் எப்படி அந்த வேணுகானத்தில் எப்படி அவள்லாம் வருவான்னு ரெடியாக இருந்தாரோ, அந்த மாதிரி ஒரு நடிகன் நாடக மேடைக்கு போகிறதுக்கு முன்னாடி எப்படி ஒரு மேக்கப் போட்டுருப்பானோ அந்த மாதிரி ஒரு மேக்கப். ஷியாமம் ஹிரண்ய பரிதம், கார்மேக வண்ணனாக அந்த பீதாம்பரத்தோட வனமாலை, மயில் தோகை, பூந்தூத தாதுப்படியான், விதவிதமான கலரில் அவர் நம்மளாம் பவுடர் போட்டுக்கிற மாதிரி போட்டுருக்காராம் அவர் வேஷம். அந்த ட்ராமாவுக்கு போகிறதுக்கு முன்னாடி பசுந்தளிர்களை அணிஞ்சுண்டு ஒரு நடிகனை போலே அவனோட தோழன் மேலே அப்படி கையை போட்டுண்டு ஒரு கையை ஊன்றி மற்றொரு கையால் தாமரை பூ அப்படி சுழட்டின்ண்டே, காதுகளில் வந்து ஒரு அல்லிப்பூ, இதெல்லாம் இருக்குது ஸ்லோகத்தில். கன்னத்தில் வந்து அந்த கேச சுருள், தாமரை போன்ற ஒரு சிரிப்பு. இப்படியாக பகவான் அந்த விப்ர பத்னிகளுக்கு காட்சி கொடுக்குறார். நம்மளுக்கும் ஒரு நிமிஷம் அதை நம்ம அப்படியே நினச்சிப்போம். ஷியாமம் ஹிரண்ய பரிஜம், ரொம்ப பிரசித்தமான ஸ்லோகம். இந்த பர்காபீடம் மாதிரி இது ஒரு பிரசித்தமான ஸ்லோகம். நம்மளும் பகவான மனசில் நமக்கு காட்சி கொடுக்குறார் அப்படின்னு ஒரு செகண்டு நம்ம நினச்சிப்போம். ரொம்ப பாக்கியம். இந்த சிரவணம் மூலமாக, இதை படிப்பதன் மூலமாக நமக்கும் பகவான் காட்சி கொடுக்குறார். இப்படி பகவான் அவளுக்கு காட்சி கொடுத்து எல்லாரும் வாங்கோன்னு பகவான் அவளை உட்கார வச்சு, நீங்கள்லாம் வந்திருக்கேளே உட்காருங்கோ, நான் என்ன பண்ணணும் உங்களுக்கு, என்னை பார்க்க வந்திருக்கேளே நான் என்ன பண்ணணும்னு கேட்குறார் பகவான். ஸ்வாகதம் ஹோ மகாபாகா அப்படின்னு சொல்லி அவளை வரவேற்கிறார். அவள்லாம் கொண்டு வந்த சதுர்வித உணவுகளை பகவானுக்கு கோபர்களுக்கெல்லாம் கொடுக்குறார். அதுக்கப்புறம் பகவான் சொல்கிறார், சரி வந்த காரியம் ஆகிடுத்து, எல்லாரும் கிளம்புங்க அப்படிங்கிறார். நீங்கள்லாம் வேள்விசாலைக்கு போக வேண்டாமா, அவள்லாம் யாகம் எப்படி முடிப்பா, உங்களுக்கெல்லாம் யக்ஞ பத்தினிகள்னு எதுக்கு பேர், நீங்கள் இல்லாத அவள் எப்படி யாகத்தை முடிப்பா, நாங்கள்லாம் திரும்பி போக வேண்டாமா அப்படின்னு கேட்குறா. அவளுக்கெல்லாம் ஒரே பயம். நாங்கள்லாம் திரும்பி எப்படி போகிறது, நாங்கள் திரும்பி போனால் அவள் எங்களை ஏற்றுக்க மாட்டாளே, ஏன்னா நான் அவளோட கட்டளையை மீறி வந்திருக்கோமே. அது மாத்திரம் இல்லாமல் நாங்கள் வந்து உங்கள்கிட்ட சரணாகதி அடைஞ்சிட்டோம். இப்போது நாங்கள் எல்லா உறவையும், அம்மா அப்பா ஆத்துக்கார் எல்லா உறவையும் உதறிட்டோம். அவள் சொல் பேச்சையும் கேளாமல் வந்து உங்களோட திருவடியில் வந்து நாங்கள் சரணாகதி பண்ணிட்டோம். நஜபுனரா வர்த்ததேன்னு உபநிஷத்தில் நீங்கள் தானே சொல்கிறீர்கள். உங்களை சரணடைஞ்சாச்சுன்னா அதுக்கப்புறம் வேற கதியே கிடையாது எங்களுக்கு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் தானே சொல்கிறீர்கள். அப்படி இருக்கிறச்சே எங்களை வந்து திரும்பி போக சொல்கிறேளே அப்படின்னு அவள் கேட்குறா. அவர் சொல்கிறார், பகவான் சொல்கிறார், நீங்கள் கவலைப்படாதீங்கோ, எப்போ நீங்கள் சரணடைஞ்சிட்டேளோ உங்கள் பர்த்தாக்கள் வந்து உங்களை ஒன்றும் சொல்ல மாட்டார். அதனால் நீங்கள் அவசியம் நீங்கள் திரும்பி போகலாம், தைரியமாக போகலாம். தக்க சமயத்தில் வந்து
நான் உங்களை நீங்கள் வந்து என்னோட வந்து சேர்வீர்கள், உங்களுடைய ஆத்மா என்னை வந்து சேரும் அப்படின்னு அவளுக்கு சமாதானம் சொல்லி அவளை வழி அனுப்புகிறார். ஸோ இவாளும் திரும்பி போகிறா. அந்தண பத்தினிகள் அப்படியே போகிறா. அந்தணர்களும் ஒரு குறையும் காணாமல் ஏத்துண்டு அந்த யஜ்ஞத்தை பூர்த்தி பண்ணுறா. இது நடுவில் என்னாருது, ஒரே ஒரு பத்தினி, ஒரே ஒரு அந்தணர் பத்தினி மாத்திரம் அவர் கணவரை சொல் பேச்சு வந்து அவள் வீட்டை விட்டு தாண்ட மாட்டாள். அவருக்கு பிடிக்காதுன்னா செய்ய மாட்டாள். அதனால் அங்கேயே பகவான் நினச்சிண்டு அவளோட பிராணம் அங்கேயே பகவானோட போய் கலந்துடுறது. அது அவளுடைய பிராப்தம் அப்படின்னு சொல்லுவா இந்த இதில். அவளுடைய வேலை வந்தாச்சு. அவளுக்கு பகவானுடைய திருவடியை சேர்றதுக்கு நேரம் வந்தாச்சு. அவள் திருவடியை சேர்ந்துருவா. இதுக்கப்புறம் இந்த நம்ம கோபர்கள்லாம் இருக்காங்களே, கொண்டு வந்த சாப்பாடெல்லாம் பகவான் சாப்பிட சொல்வார். அந்த குழந்தைகளை முதல்ல சாப்பிட சொல்லிவிட்டு அவள்லாம் திருப்தியாக ஷார்ட் அவுட்டு அதுக்கப்புறம் தானும் பலராமனும் எல்லாரும் உட்காந்து சாப்பிடுவார். இதுக்கப்புறம் அந்த யஜ்ஞம் பூர்த்தியான விட்டு அந்த அந்தணர்கள்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணுவாள். அடாடா, நம்ம வந்து பகவானுக்காக தானே இத்தனையும் பண்ணுறோம், அவளோட வேண்டுகோளை நம்ம மறுத்துட்டோமே, இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு ரொம்ப 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 ஃபீல் பண்ணுவாள். நமக்கே தெரியும், நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம், பௌராணிகர்கள்லாம் சொல்லிருக்கா, நம்ம பகவான் தான் வந்து கிருஷ்ணனா வந்து இந்த யோகேஸ்வரன் தான் வந்து பிறந்திருக்கான் அப்படின்னு சொல்லியும் நம்ம இந்த தப்பு பண்ணிட்டோமே. எல்லாமே நமக்கு தெரியும், வேள்வி புரிகின்ற இடம், காலம், அத்தனை சாதனங்கள், இதையெல்லாம் அவர்தான் தெரிஞ்சுமே நம்ம இந்த மாதிரி ஒரு தப்பை பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் புலம்புவா. அதுக்கப்புறம் மனசை அவளே ஒரு சுதாகரிச்சுப்பா. இருந்தாலும் அவ கிருஷ்ணனுடைய பக்தைகள் ஆயிட்டா, அவளோட அனுகிரகம் நமக்கு நிச்சயமாக உண்டு. இந்த மெசேஜ் என்னன்னா, இந்த மெசேஜ் நமக்கும், இந்த தசமஸ்கந்தத்தை படிக்கிறவாளுக்கும் கேட்கிறவாளுக்கும் இந்த அனுகிரகம் நிச்சயம் உண்டுன்னு பகவான் இந்த இது மூலமாக, இந்த 23வது அத்தியாயம் மூலமாக நமக்கு தெரிவிச்சுக்கிறார். இப்படி பகவான் யஜ்ஞ பத்தினிகளுக்கு எப்படி பகவான் அனுகிரகம் பண்ணார் அப்படிங்கிறத நம்ம இதோட முடிச்சுக்கிறோம். அடுத்தது 24வது அத்தியாயம். அது வந்து கோவர்தன உத்தாரணம், கோவிந்த பட்டாபிஷேகம். அதை மாத்திரம் நான் சுருக்கமாக அடுத்த வாட்டி சொல்கிறேன். ஏன்னா ஏற்கனவே விஸ்தாரமாக நம்ம ஒரு கோவிந்த பட்டாபிஷேகம் 1.5 மணி நேரம் யூடியூப்பில் வீடியோவில் சத் சங்கம் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் அடுத்த வாட்டி சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கு அடுத்த அத்தியாயத்துக்கு நம்ம போவோம். இதோட இன்னி சத் சங்கம் முடிகிறது. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ஸ்ரீ ராமநாம வராரணே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ஸ்ரீ ராமநாம வராரணே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ஸ்ரீ ராமநாம வரானனே. ஸ்ரீ ராமநாம வரானனே. ஓம் நம. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா.